அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், மன் அஹப்புன் நாசி பி ஹுஸ்னி சஹாபத்தி என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் நீ அதிகமாக கண்ணியம் செய்ய தகுதியானவர்கள் உம்முடைய தாய் என்பதாக கூறினார்கள். 3 முறை இவ்வாறு கூறிய பின்னால் 4வது முறையாகத்தான் உன்னுடைய தந்தை என்பதாக கூறினார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, தாய்க்கு நாம் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களோட துஆவை பெற வேண்டும் என்பதாக. ஒரு தாயினுடைய துஆ என்பது ஒரு மனிதனை மேலோங்கி செல்லவும் செய்யும். அவர்களுடைய பதுவா என்பது ஆதபாலத்தில் தள்ளவும் செய்யும். ஒரு மனிதன் வளர்வதற்காக அவருடைய பெற்றோர்களுடைய துஆ மாத்திரமே போதும் அவன் மென்மேலும் வளர்ந்து செல்வதற்கு. பெற்றோர்களை நாம் எந்த வகையில் கண்ணியம் செய்ய வேண்டுமோ அந்த வகையில் அவர்களை கண்ணியம் செய்து அவர்களுடைய துஆவை பெற்ற மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.